தமிழ்நாட்டுல நிறைய பேர் வீட்ல இப்போ இதுதான் ஒரு முக்கியமான பேச்சா இருக்கும். நகை கடன் தள்ளுபடி. அரசாங்கத்தோட இந்த திட்டம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நிறைய பேருக்கு இதுல குழப்பம் இருக்கு. வாங்க இந்த திட்டம்னா என்ன, யாருக்கெல்லாம் இதை பொருந்தும்னு எல்லாத்தையும் சிம்பிளா தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, எல்லார் மனசுலயும் வர்ற முதல் கேள்வி இதுதான். கூட்டுறவு வங்கியில நகை கடன் வச்சிருந்தாலே போதும், தள்ளுபடி கன்ஃபார்மா கிடைச்சிடுமா? பதில் அவ்வளவு சுலபம் இல்ல. ஆனா இதுக்கான தெளிவான பதில நாம சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம். முதல்ல இந்த நகைக்கடன் தள்ளுபடி வாக்குறுதினா என்னன்னு பாத்திரலாம். அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸ் என்ன, அதோட அடிப்படை என்ன, வாங்க பார்க்கலாம். இங்கேதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். இது எல்லாருக்குமான ஒரு பொதுவான சலுகை கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இது ஒரு நலத்திட்டம். அதாவது சில குறிப்பிட்ட தகுதிகள் இருக்கிற மக்களுக்கு மட்டும் போய் சேரணும்ன்ற நோக்கத்தோட உருவாக்கப்பட்டது. சரி, இப்போதான் நம்ம விஷயத்தோட மையப்புள்ளிக்கே வரோம். யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது? இங்கதான் நிறைய நிபந்தனைகள், ரூல்ஸ் எல்லாம் வருது. வாங்க அதை டீட்டெயில்டா பார்க்கலாம். தகுதியானவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் இது கிடையாதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டுடுவாங்க. அதுதான் முதப்படி. உதாரணத்துக்கு அரசு ஊழியர்கள், இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஓரளவு நிரந்தர வருமானம் இருக்கிறதால அவங்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாதுங்கிறது அரசாங்கத்தோட நோக்கம். இந்த ஒப்பீட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு முழு படமும் புரிஞ்சிடும். பாருங்க, ஒரு பக்கம் ஏழை எளிய மக்கள், சிறு குறு விவசாயிகள் மாதிரி யாருக்கு உண்மையிலே உதவி தேவையோ அவங்கள டார்கெட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல வருமானம் இருக்கிற அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க நிர்வாகிகள்னு எல்லாரையும் இதுல இருந்து விலக்கி வைக்கிறாங்க. இது மூலமா உதவி கரெக்டா தேவைப்படுறவங்களுக்கு தான் போகுதான்னு உறுதிப்படுத்த முயற்சி பண்றாங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன், நகையோட எடை. பொதுவா 5 சவரன், அதாவது 40 கிராம் வரைக்கும் வச்சிருக்கிற கடனுக்கு தான் தள்ளுபடி கிடைக்கும். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு தடவை இந்த திட்டம் வரும்போதும் இந்த எடை வரம்பு அரசாணைக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்கு. ஓகே, உங்களுக்கு தகுதி இருக்குன்னே வச்சுக்குவோம். அது அரசாங்கம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம்? சும்மா இல்ல, அது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த சரிபார்ப்பு செயல்முறை பல கட்டங்கள்ல நடக்கும். அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த 4 ஸ்டெப் தான் இந்த திட்டத்தோட முதுகெலும்பே. முதல்ல நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ரெண்டாவதா எல்லா டீடைல்ஸையும் கம்ப்யூட்டர்ல ஏத்துவாங்க. மூணாவது, இதுதான் ரொம்ப முக்கியம், உங்க ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் வச்சு செக் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே குடும்பத்துல அப்பா அம்மா பையன்னு எல்லாரும் பலன் வாங்கிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். கடைசியா இந்த எல்லா ஃபில்டரையும் தாண்டி வர்றவங்களோட இறுதி பட்டியலை உங்க பேங்க்ல வெளியிடுவாங்க. சரி, இத்தனை சரிபார்ப்புக்கு அப்புறம் உங்க பேர் அந்த இறுதிப்பட்டியல்ல வந்துருச்சு. சூப்பர்! நீங்க ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த நேரம் இது. இப்போ உங்க நகையை எப்படி திரும்ப வாங்குறது? இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க உங்க கையில இருந்து ஒரு பைசா கூட வங்கிக்கு கட்ட தேவையில்லை. தமிழ்நாடு அரசாங்கமே உங்க சார்பா உங்க கடன் அசல் வட்டின்னு எல்லாத்தையும் டைரக்டா கூட்டுறவு வங்கிக்கு கட்டிடும். அதோட உங்க கடன் கணக்கு முழுமையா க்ளோஸ் ஆயிடும். உங்க கடன் அடப்பட்டதும் நகைய வாங்குறது ரொம்ப சுலபம். உங்க பேரு லிஸ்ட்ல வந்ததும் உங்க பேங்க் பிரான்ச்சுக்கு போங்க. உங்க அடையாள அட்டை, அதாவது ஆதார் கார்டு மாதிரி ஏதாவது ஒண்ணு காட்டுங்க. சில பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லுவாங்க. அதை முடிச்சதும் உங்க நகை பத்திரமா உங்க கைக்கு வந்துரும். அதோட ஒரு ரெசீதும் கொடுப்பாங்க. இதுவரைக்கும் இந்த திட்டம் எப்படி வேலை செய்யுது, யாருக்கு கிடைக்கும்னு பார்த்தோம். ஆனா கொஞ்சம் இதோட மறுபக்கத்தையும் பார்க்கலாமா? அரசியல் ரீதியா வங்கித்துறையோட பார்வையில இந்த திட்டத்துக்கு என்ன அர்த்தம்? தேர்தல் வாக்குறுதிகளோட தாக்கம் எப்படி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். அடுத்து தள்ளுபடி வரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில மக்கள் கூட்டுறவு வங்கிகளுக்கு படையெடுத்து போய் கடன் வாங்குறாங்க. சோ இது ஒரு நலத்திட்டம்ங்கிறத தாண்டி ஒரு அரசியல் கருவியாகவும் மாறுதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆக ஒரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரி தள்ளுபடி திட்டங்கள் மக்களுக்கு உடனடியா ஒரு பெரிய உதவியா இருக்கு. மறுபக்கம் யோசிச்சு பாருங்க, திரும்ப திரும்ப இப்படி கடன் தள்ளுபடி செய்யறதால கூட்டுறவு வங்கிகளோட நிதி நிலைமை என்ன ஆகும்? ஒரு தனிநபருக்கு கிடைக்கிற நிவாரணம் ஒட்டுமொத்த வங்கி சிஸ்டத்தையும் பாதிக்குமா? இது ஒரு சிக்கலான கேள்விதான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?